இன்றைய தேவ வார்த்தை. நீங்க தனியா இல்ல, தொடர்ந்து போங்க. நீங்க ரொம்ப சோர்வா மன உடைஞ்சு போயிருக்கீங்களா? உங்களோட முயற்சி எல்லாம் வேஸ்டா போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? உங்க நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது. அவர் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு. சில சமயம் நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆரம்பிப்போம். ஆனா நாட்கள் போக போக ரொம்ப கஷ்டமா விஷயங்கள் மாறும். முன்னேற்றமே இல்லாத மாதிரி தோணும். எல்லாமே ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தோணும். திடீர்னு தடைகள் தான் வரும். ஒருவேளை நான் செய்யறது தப்போ, இல்ல நான் இது செய்யறது தப்பு, அந்த மாதிரி வித்தியாசமா சந்தேகம் நமக்குள்ள வரும். ஆனா தேவ வார்த்தை நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, கேளுங்களேன். பிலிப்பியர் 1:6 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க மனசுல இருக்கிற கனவு, நோக்கம், அழைப்பு அதெல்லாம் தேவனால் வைக்கப்பட்டிருக்கு. அவர் அதை ஆரம்பிச்சிருந்தா அவரே அதை முடிப்பார். அவர் தன்னோட வேலையில பாதியில கைவிட மாட்டார். பாதியில விட்டு போறதுக்கு அவர் என்ன மனுஷனா? நீங்க அதை பார்க்க முடியலனாலும் ஒவ்வொரு அடியிலும் அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்க தற்போதைய போராட்டம் கதை முடிஞ்சு போனது போல உங்களுக்கு தோணும். ஒருபோதும் பலவீனமா உணரக்கூடாதுங்கிறது இல்ல. ஆனா நீங்க பலவீனமா உணரும் போது உங்களை பலப்படுத்துகிறவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க பலம் எங்க இருந்து வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்க பலம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து வருது. தொடர்ந்து முன்னோக்கி போங்க. தொடர்ந்து அவரை நம்புங்க. கண்ணால பார்க்காம விசுவாசத்திலேயே நடங்க. அவர் ஒவ்வொரு நொடியையும், ஆமா இந்த நொடிய கூட உங்க வாழ்க்கை மூலம் ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தை உருவாக்க பயன்படுத்துறாரு. நாம இப்ப ஜெபிப்போமா? ஏசப்பா, இங்க களைப்பா மனம் தளர்ந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்க இடத்துல ஒப்படைக்கிறோம். அவங்களுடைய ஆவிய புத்துணர்ச்சினாலும் பலத்தினாலும் நிரப்புங்க. அவங்க எல்லாம் முடிஞ்சு போனது நினைச்சிட்டு இருந்தாலும் நீங்க ஆரம்பித்த வேலையை நீங்க சரியான நேரத்துல முடிப்பீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு நினைவு போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கப்பா. அவங்க பார்க்கிறது நிமித்தமாக அல்ல, ஆனா நீங்க யார் என்பது தெரிஞ்சிருக்கிறது நிமித்தமாக அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிற தேவன் கிருபை செய்யுங்க. நீங்க அவங்களோட இருந்து அவங்களை வழி நடத்துவதை அவங்களே உணரட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.